செவ்வானம் மாறும், பூமி மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்ணீரும் மாறும், காலம் மாறும், அன்புதானே மெய்யானது. உன் விருப்பம் என் விருப்பம் மாறி போகலாம், உன் கனவை என் கனவு மீறி போகலாம். இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. பெண்ணை பூமி என்றே எல்லோரும் சொல்வதேனோ, கோபம் தோன்றும் போது பூகம்பம் ஆவதாலோ. பூவாகவே தினம் பெண்மை வாழுமோ, பூனாகமாய் சில வேளை மாறி சீருமோ. இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. வேண்டும் வாழ்க்கை இங்கே எல்லோர்க்கும் வாய்ப்பதில்லை. வேண்டாம் போதும் என்று சொல்வோர்கள் யாரும் இல்லை. ஆகாயம் போல் ஒரு உள்ளம் வேண்டுமே, அண்ணாந்துதான் பலர் பார்த்து வாழ்ந்தால் போதுமே. இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ, மாறுதல் மட்டும்தான் விதி என கூறுதோ. செவ்வானம் மாறும், பூமி மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்ணீரும் மாறும், காலம் மாறும், அன்புதானே மெய்யானது. உன் விருப்பம் என் விருப்பம் மாறி போகலாம், உன் கனவை என் கனவு மீறி போகலாம். இலக்கணம் மாறுதோ, இயற்கையை மீறுதோ. சுரபி, சிவா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வர சொல்லுங்க. சார், சுரபி உங்களை கூப்பிடுறாங்க. மே ஐ கம் இன்? வா சிவா. என்ன புதுசா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இல்ல, பெர்மிஷன் கேட்டு வரதான மேனஸ். ஸ்மார்ட். ப்ளீஸ். இதுவும் புதுசா இருக்கு. இதுல தப்பு இல்லையே. தப்பு இல்ல, ஆனா இந்த சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகாம இருக்கு. உட்காரு. கோர்ட்ல நம்ம டிவோர்ஸ் கேஸ் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிய போறோம். இந்த சிச்சுவேஷன்ல வந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பொக்கேவை நீட்டுறியே, இதுக்கு என்ன அர்த்தம் சிவா? பட் எனியோ, பொக்கேக்கு தேங்க்ஸ். இப்பதான் கௌதம் வந்து என்ன பார்த்துட்டு போனாரு. நானும் கௌதம பார்த்தேன். ஓ, சும்மாவே நீ என்ன ரொம்ப சந்தேகப்படுவ. இப்ப வேற கௌதம் வந்து என்ன ஹாஸ்டல்ல மீட் பண்ணத நீ பார்த்துட்ட. இப்போ ரொம்ப ஓவராவே கற்பனை பண்ணிட்டு இருப்பியே. கௌதம் ஏன் வந்தார் தெரியுமா? தெரியாது. பத்திரிக்கையில விளம்பரம் வந்திருந்ததே.
ஏன் சார்பா ஸ்ரேயா கொடுத்திருந்தாளே மணமகன் தேவைன்னு. அத பார்த்துட்டு நம்ம 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு போறாரு. அன்னைக்கு என்ன பார்த்து பெருசா சவால் விட்டியே, உனக்கு என்னை விட தகுதியான மாப்பிள்ளை எங்க கிடைப்பான் பார்க்கலான்னு. இப்போ கௌதம பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஆனாலும் உனக்கு இப்போ கொண்டாட்டமா தான் இருக்கும். இவ்வளோ நாள் சந்தேகப்பட்டு வெறும் வாய் வார்த்தையா எனக்கும் கௌதமுக்கும் ஏதோ இருக்குன்னு சேர்த்து பேசிட்டு இருந்த, இப்போ அது உண்மையாக போகுது. சுரபி, இவ்வளோ நாளா நானும் அவரும் அந்த எண்ணத்தோட பழகல, அது நிஜம். ஆனா துணைய எழுந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா என்னங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதுவும் நிஜம். கௌதம் உன்னை ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, நீ உன்னோட முடிவை சொல்லிட்டியா? அதை தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன இவ்ளோ ஆர்வம்? சுரபி, நமக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல. ஆகலதான். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போய் செட்டில் ஆக ரெடியா இருக்கியே. கணவன் 8 அடி பாயும்போது வைஃப் ஒரு 4 அடி பாயக்கூடாதா? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியாவே டிராப் பண்ணிட்டேன். ஆனா நான் என் ஐடியாவை டிரா பண்ற மாதிரி இல்ல. அப்ப கௌதம் கிட்ட உன்னோட முடிவை சொல்லிட்டியா? கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன், யோசிச்சு சொல்றதா சொல்லியிருக்கேன். சுரபி, நம்ம டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிக்கலாமே, மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருக்கலாமே. ஏன் இந்த திடீர் முடிவு? இது உனக்கு பிடிச்ச முடிவு தானே? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நீ தானே ஆசைப்பட்ட. இப்போ நீயும் ஆசைப்படுறியே, அதான் ஏன்னு கேக்குறேன். இங்க பாரு, நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னையும் கௌதமையும் நான் ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையான நட்பு. நீ எம்ப்ளாயி, அவர் எம்டி. இதுக்கு மேல உங்க 2 பேத்துக்கு நடுவுல எதுவும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நீ நம்பல. இப்ப மட்டும் உனக்கு இந்த ஞானோதயம் எந்த மரத்தடியில ஏற்பட்டுச்சு? இதெல்லாம் அபர்ணா செஞ்ச சதி. அவ நாடகம் போட்டு என்னை ஏமாத்திட்டா. நானும் அவளை நம்பி மோசம் போயிட்டேன். இதையும் நான் உன்கிட்ட சொன்னனே. சாரி சுரபி. அபர்ணா என்ன அவளாவே தேடி வந்து என் சந்தேகம் தப்புன்னு எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிட்டு போயிட்டா. சோ உன் சந்தேகம் தீந்து போயிடுச்சு. அபர்ணா வார்த்தை இப்ப என் கற்பை காப்பாத்திடுச்சு. நீயும் மனம் திருந்தி சேர்ந்து வாழலான்னு வந்திருக்க. ஆனா இத நம்பி நான் உன் கூட புறப்பட்டு வந்தா நாளைக்கே ஒரு சுகுணா வந்து உன்கிட்ட ஏதாவது தப்பா சொல்லுவா. என் கற்பு கலங்கமாயிடும். வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறாதுன்னு என்ன நிச்சயம் சிவா? சுரபி, சாரி சுரபி. நான் இப்ப மனுஷன் ஆயிட்டேன். இன்னொரு தடவை என் லைஃப்ல இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் சுரபி. சிவா, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். சுரபி, நான் சந்தேகப்பட்டு வார்த்தைகளால உன்னை டார்ச்சர் பண்ணி ரொம்பவே சித்திரவதை பண்ணிட்டேன். ப்ளீஸ் சுரபி, அதுக்கு எனக்கு தண்டனை கொடுத்துறாத. ஐ நீட் யூ. ப்ளீஸ், எனக்கு நீ வேணும். நான் தான் யோசிக்கிறேன்னு சொன்னேன்ல. யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. யாரு? தெரியல.
2 பேர்ல யாரை செலக்ட் பண்றதுனே தெரியல. அபர்ணா பேச்சு கேட்டு என்ன சந்தேகப்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போய் இப்போ திரும்ப வாழலான்னு சொல்ற சிவா. இன்னொரு பக்கம் இது எல்லாம் தெரிஞ்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூட வாழணும்னு ஆசைப்படுற கௌதம். இவங்க 2 பேர்ல யார செலக்ட் பண்றதுன்னு தெரியல. சிவா பாவம், அவன் தப்ப புரிஞ்சுக்கிட்டு மனசு திருந்தி உன்கிட்ட வந்திருக்கான். நீ வேணுங்கிறதுக்காக. ஐ ப்ரிஃபர் சிவா. இன்னைக்கு அபர்ணா சொன்னான்னு சந்தேகப்பட்டான். நாளைக்கு யாரோ சுகுணா சொன்னான்னு என்ன சந்தேகப்பட மாட்டான்னு என்ன நிச்சயம்? நத்திங் டூயிங். ஐ ப்ரிஃபர் கௌதம். சிவாக்கு ஞானோதயம் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த தப்பை இன்னொரு தடவை அவன் செய்ய மாட்டான். He has learned a lesson of his life. உன்னை சந்தேகப்பட மாட்டான். ஓகே, இன்னைக்கு கௌதம் உன்கிட்ட ஓகே சொல்லிருக்கான். நாளைக்கே உன்னை இல் ட்ரீட் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? கௌதம நான் இன்னைக்கு நேத்து பார்க்கல. தினம் தினம் அவரோட பேசிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். அவரு பண்பாடு தெரிஞ்சவரு, நாகரிகம் தெரிஞ்சவரு, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறவரு. He is a perfect gentleman. எனக்கு உன்னோட முடிவு பிடிக்கல. இன்னொரு முடிவும் இருக்கு. அப்பா, ஒரு கிளாட் நியூஸ். நம்ம கிட்டேருந்து ராஜன் ரிவாஸுக்கு போன நம்ம கிளையண்ட்ஸ் அகைன் பேக் டு பெவிலியன். அவங்க எல்லாம் திரும்பி வராங்களாம். இந்தாங்க ஏஜென்சி கிட்டேருந்து வந்த லெட்டர்ஸ். இதெல்லாம் அப்புறம், அந்த விஷயம் என்னாச்சு? எந்த விஷயம்? ஏய், நடிக்காதே. நீ சுரபியை பார்க்க போனியே, என்னாச்சு? பாத்தியா? பேசுனியா? மேரேஜ் ப்ரொபோசல் சொன்னியா? அப்போ சுரபி சந்தோஷமா எஸ்ன்னு சொல்லியிருப்பாளே. அப்போ யோசிக்கலாம், கொஞ்சம் டைம் ஒண்ணுனால. கௌதம், தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசே பெட்டர். தெரியாத எவரையும் கட்டிக்கிறதுக்கு தெரிஞ்ச ஒன்னே கட்டிக்கலாங்கிற முடிவுக்கு தான் அவன் வருவா. அதான் தெரிஞ்ச பிசாசு தான் என் கூடவே வந்து உட்கார்ந்து இருந்ததே. யார சொல்ற?
சுரபிக்கு தெரிஞ்ச பிசாசு எது? அந்த சிவா தான். ராஸ்கல், அந்த சந்தேக பிசாசு அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சவன், வேற ஒருத்தையை கட்டிக்கிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்னவன் மறுபடியும் சுரபி முகத்துல முழிக்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? என்னையும் சுரபியும் சேர்த்து வச்சு பேசினான்ல, அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு இப்போ உணர்ந்துட்டானா. அதுக்கு மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம இந்த டைவர்ஸையும் கைவிட்டுட்டு திருப்பி நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்திருந்தான் அவன். சுரபி அவங்கிட்ட பேசினாளா? வேட்டி அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? ஆனா சுரபி வெயிட் பண்ண வச்சு அவங்கிட்டையும் பேசினா. நல்லா நாக்கப்படுகிற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டாம், அதுக்கு தான் அப்படி செஞ்சிருப்பா. ஆமா, உங்ககிட்ட என்ன முடிவு சொன்னா? கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னா. டோன்ட் வரி மை சன். எப்ப சுரபி வெயிட் பண்ணி சொல்றேன்னு சொன்னாலோ அப்பயும் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிப்பான்னு தான் அர்த்தம். சுரபி உனக்கு தான் ஆல் தி பெஸ்ட். ஏண்டா, 2 பேருக்கும் கோர்ட் ஹியரிங்கான நாள் நெருங்கிட்டே இருக்கு, இன்னும் சுரபிட்டு இருந்து எந்த தகவலும் வரலையா? இல்ல மாமா, அவ நினைச்சிருந்தானா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம், ஒரு SMS பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு மெயிலாவது பண்ணிருக்கலாம். ஆனா அவ எதுவுமே பண்ணலையே மாமா. அவ மேல சந்தேகப்பட்டதெல்லாம் தப்புன்னு ஃபீல் பண்ணி தான் நான் அவகிட்ட நேர்ல போய் சாரி கேட்டேன். அவ மன்னிக்கணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே மன்னிச்சிருக்கலாமே, ஆனா மன்னிக்கலையே மாமா. அவ மனசுல வேற ஏதோ ஓடுது மாமா. நாளைக்கு அவளை பார்க்க ஹாஸ்டல் போயிருந்தப்ப கூட கௌதம் அங்க வந்திருந்தான். அவன் இப்ப என்னடான்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கான். எனக்கு என்னமோ அவனோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிடுவான்னு தோணுது மாமா. டே மறுபடியும் சந்தேகப்படுற பத்தியா? அவ கண்டிப்பா கௌதம ப்ரிஃபர் பண்ண மாட்டாடா. அவன் நேத்து வந்தவன்டா, நீ முந்தா நேத்து வந்தவன். உன் சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுத்தது கண்டிப்பா உன்னை அக்செப்ட் பண்ணுவாடா. இல்ல மாமா, அவ முடிவை தள்ளி போட எங்க கௌதமோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி அவனை ப்ரிஃபர் பண்ணிடுவான்னு பயமா இருக்கு மாமா. சே, அவ கண்டிப்பா கௌதம ப்ரிஃபர் பண்ண மாட்டாடா. உன்னதான் ப்ரிஃபர் பண்ணுவா, நீ கவலையப்படாத. இல்ல மாமா, அவ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டானா நான் போய் கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கிடுவானே. சொல்ல மாட்டேங்கிறாளே. உன் சிக்கல் எனக்கு புரியுது, ஆனா அவளுக்கு புரியலையே. அவ பாட்டுக்கு 6 அமர உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்றது? அவ என்ன ப்ரிஃபர் பண்ணுவாளா இல்ல கௌதம ப்ரிஃபர் பண்ணுவாளா நான் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விரல்ல ஒரு விரல தொடுங்க மாமா. மாமா, அவ என்னதான் மாமா ப்ரிஃபர் பண்ணுவா? நல்ல வேலைடா, நான் இந்த விரல தொடாம போனேன். அந்த விரல் நீங்க தொட்டு இருந்தாலும் அவ என்னதான் மாமா ஏத்துட்டு இருந்திருப்பா. நான் அந்த விரலுக்கும் அதே ஆப்ஷன் தான் வச்சிருந்தேன். அட பைத்தியக்காரா, மனசுல அவ மேல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க? கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். தைரியமா இரு. என்ன சுரபி, ஆபீஸ் இல்லையா உனக்கு? லீவ் எல்லாம் போட முடியாது, ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொன்ன. சுரபி, எங்கேயாவது வெளியில போறோமா? என்னால வர முடியாதுடி, நான் வாசு கிட்ட வரேன்னு சொல்லிருக்கேன். அவன் டென்ஷன் ஆயிடுவான் அப்புறம். சுரபி, ஏன் ஆபீஸ் போல சொல்லு. ஆபீஸ் போகவே வெறுப்பா இருக்கு ஸ்ரேயா. என்னடி, ஜாப ரசிச்சு செய்யணும், வேலையில ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்கணும்னு சொல்லுவ. இன்னைக்கு என்னாச்சு? இப்ப என்ன, நான் இந்த வேலை பிடிக்கலன்னு உன்கிட்ட சொன்னேன். ஆபீஸ் போயிட்டு கௌதம் சாரை எப்படி என்னால அவாய்ட் பண்ண முடியும்? ஏன் கௌதம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நினைச்சிருக்கிறாரா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அவர் அப்படி செய்யக்கூடியவரும் இல்ல. அவர் இல்லைன்னா அவங்க அப்பா கம்பல் பண்றாரா? அவரும் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல. நான் கௌதம் கிட்ட சொல்லியிருக்கேன், கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நான் என் முடிவை சொல்றேன்னு. அது வரைக்கும் எனக்கு டைம் வேணும்னு. அப்புறம் என்ன? ஆனா உனக்கு ஆபீஸ்ல நடமாட கொஞ்சம் சங்கடமா இருக்கா? அப்படி சொல்ல முடியாது. ஆனா அவங்க வேலை விஷயமா ஏதாச்சும் முடிவை நான் ஏன் எடுக்கலன்னு கேட்டா கூட கல்யாணத்தை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்களோன்னு தோணுது. ஏன் அவங்க அடிக்கடி இப்படி பேசுறாங்களா? 2-3 நாளாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. சந்தேகமே இல்ல சுரபி, கௌதம் முன்ன எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு கம்பல் பண்றான் போல இருக்கு. இல்ல, அவங்க கம்பல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதாவது வேணும்னா நேரடியாவே கேட்கலாமே. நீயே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி சொல்றேன்னு சொல்லிருக்க, அதுக்கு முன்னாடி அவங்களே முந்திக்கிட்டாங்கன்னா
அது நாகரிகமா இருக்காது இல்லையா? அதான். அப்படி கௌதம் மறைமுகமா கேட்டாலும் அவர் சிவா விட 1000 டைம்ஸ் பெட்டர் தான். ஏன் நான் சிவாவுக்கு என்ன முடிவு சொன்னனோ அதே தான் கௌதமுக்கும் சொன்னேன். ஆனா அவர் எப்படி அமைதியா இருக்காரு? இந்த சிவா எப்ப பார்த்தாலும் போன் மேல போன். என்ன முடிவு எடுத்த, ஏதாவது முடிவு பண்ணிட்டியா இல்லையான்னு கேட்டுட்டே இருக்கான். போனோட விடுறானா? போற வழியில எல்லாம் நின்னுகிட்டு ஐம் சாரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்டலுக்கு கிளம்பி வந்து என்ன மன்னிச்சிடுன்னு கெஞ்சிட்டு இருக்கான். என்ன சுரபி, கௌதமையும் சிவாவையும் நீ எந்த விஷயத்துல கம்பேர் பண்ற? சிவா உன்னுடைய ஹஸ்பண்ட், அதனால அவரை அவசரப்படுத்துறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு ஸ்ரேயா, நீ சும்மா சிவாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. ஆமா, நீ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறதுனாலதான் கௌதம் பண்றதெல்லாம் உனக்கு சரின்னு படுது. அவனோட உள்நோக்கம் வேற என்னமோ. நீ என்ன குழப்பாத. கௌதம் அப்படிப்பட்டவர் இல்ல. ஏன் சுரபி, கௌதம நினைச்சு பாக்குறியே, சிவாவை பத்தி உனக்கு நினைப்பே வரது இல்லையா? ஏன் வராம வருமே. அவன் என்ன சந்தேகப்பட்டது, வார்த்தையால டார்ச்சர் பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஏன் சிவாவை பத்தி உனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கா? பியூட்டிஃபுல் தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸே இல்லையா? அவன் அத்தனை பிளஸையும் சந்தேகம்ன்ற மைனஸ் மறைச்சிருச்சு. சந்தேகப்படுறது குற்றம்னா நீ எந்த தப்பு செய்யல? நீ சிவாவை சந்தேகப்படல? நானும் சிவாவும் தனிமையில இருந்தப்போ எந்த தப்பும் செய்யலன்னு சொன்னதுக்கு நீ எங்களை நம்பல. நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. அப்படி நடந்திருந்தா கூட நான் அதை பெருசா எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா சந்தர்ப்பம், சூழ்நிலை, கட்டுப்பாட்டு மீறது மனுஷங்களோட இயல்புதான். ஆனா அது எதுக்கு ஸ்ரேயா என்கிட்ட இருந்து மறைக்கணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சிவாவை சந்தேகப்பட்டேன்னு அர்த்தம். நீ மனசுக்குள்ளேயே அவனை சந்தேகப்பட்டிருக்க. அவன் வாய் விட்டு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிருக்கான். சந்தேகப்படுறவங்க எல்லாம் குற்றவாளினா நீயும் தான் குற்றவாளி. என்ன ஒண்ணு, சிவா உன்னை மன்னிச்சிட்டான், நீதான் அவனை இன்னும் மன்னிக்கல.